அத்தியாயம் 61 போர் சக்தி நிலை. மறுபுறம் முந்தைய 2 நபர்களும் மிருதன் மற்றும் மெய்னிகர் போருக்கு இடையிலான முடிவை பார்த்து முடித்திருந்தனர். முடியாது. அந்த இளைஞனிடம் ரூபன் எப்படி தோற்க முடியும்? அவன் தன் அசைவை நிறுத்த என்னென்ன தந்திரங்களைப் பயன்படுத்தினான். அது தெளிவாக ஒரு தவறான விளையாட்டு. அவன் ஒரு ஏமாற்றுக்காரன். வெள்ளை அங்கி அணிந்தவன் அமைதியாக இருக்கும் வழக்கமான அணுகுமுறையைப் போலல்லாமல் இன்று பொங்கி எழுந்துவிட்டார். ஹே, இப்போ உன் சீடன் அந்த பையனிடம் தோற்றுவிட்டான். நீ உன் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். ஒத்துக்கணும். உன் பிரிவைச் சேர்ந்த எல்லாருக்கும் முன்னாடி தற்காப்புக் கலைஞர்களை விட விவசாயிகள் தாழ்ந்தவர்கள்னு ஒத்துக்கணும். அவர் தனது அமைதியைத் தக்க வைத்துக் கொள்ள தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்த போதிலும் அவரது கிளர்ச்சியான எதிர்வினையை கவனித்த பிறகு தங்க அங்கி அணிந்தவர் கூறினார், என்ன ஒரு முட்டாள்தனம்! என் முழு பிரிவினருக்கும் ஏராளமான சீடர்களுக்கும் முன்னால் நான் அதைச் சொல்வேன் என்று நீங்கள் உண்மையிலேயே நம்புகிறீர்களா? நீங்களே அதை பார்க்கவில்லையா? அந்த இளைஞன் என் சீடனை தோற்கடிக்க தனது தனித்துவமான திறனை பயன்படுத்தினான். எனவே அது முற்றிலும் கைமுஷ்டியை பயன்படுத்தினான். அந்த முட்டாள் எந்த ஒரு வாளையும் பயன்படுத்தி சண்டையிடவில்லை. எனவே அது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது. இல்லையெனில் என் சீடன் தோற்றிருப்பான் என்று நினைக்கிறீர்களா? என் அன்புச் சீடனே, போர் திறமையைப் பொறுத்தவரை ரூபன் மிக எளிதாக வென்றிருப்பார். வெள்ளை அங்கி அணிந்திருந்த அந்த மனிதர் தனது சீடன் மிருதனிடம் தோற்றதற்கான காரணத்தை நியாயப்படுத்த முயன்றபோது நம்பிக்கையான தொனியில் கூறினார், சாக்குப்போக்குகள். தங்க அங்கி அணிந்தவர் வெறுப்புடன் சீறிப் பாய்ந்து, பின்னர் நீ உன் சொந்த வார்த்தைகளில் திரும்பப் போக முயற்சிக்கிறாயா? என்றார். இல்லை, வெள்ளை அங்கிக்காரர் உடனடியாக மறுத்துவிட்டு பின்னர் கூறினார், முதலில் அது உங்கள் வார்த்தைகள், என் வார்த்தைகள் அல்ல. உங்கள் கருத்தை நிரூபிக்க இது போதுமானது என்று நீங்கள் உண்மையிலேயே நம்பினால், அந்த இளைஞன் உங்களைப் போன்ற ஒரு பயனராக இல்லை என்பதால் நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கூறுகிறேன். அவர் மந்திர சக்தியை பயன்படுத்துகிறார் என்பதைக் கருத்தில் கொண்டு தொழில்நுட்ப ரீதியாக அவன் ஒரு தற்காப்புக் கலைஞராக இருப்பதற்குப் பதிலாக ஒரு மந்திர வீரராக இருக்க வேண்டும். அந்த வாதத்தின் மூலம் நீங்கள் என்ன சொல்ல முயற்சிக்கிறீர்கள்? தங்க அங்கி அணிந்தவர் கேட்டார். உங்க சீடனை அவனோட சண்டை போட விடுறதுக்கு முன்னாடியே மாயாஜால வீரனா இல்ல தற்காப்புக் கலைஞனா, யாருக்கு வலிமை இருக்குன்னு பாக்கறதுக்கு முன்னாடி ஏன் அனுமதிக்கக் கூடாதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். உங்க சீடன் ஜெயிச்சா தற்காப்புக் கலைஞன்தான் உயர்ந்தவன்னு தெரியுது. இல்லன்னா மாயாஜால வீரர்களை விட அவங்க தாழ்ந்தவங்களாத்தான் இருப்பாங்க. எப்படி இருக்கு? வெள்ளை அங்கி அவனிடம் சொன்னது. முட்டாள்தனம். ஓகே, ஆடு அதுவா வந்து தலையை கொடுக்குது, புடிச்சு வெட்டிர வேண்டியதுதான். அவன் உண்மையிலேயே அதில் விழுந்துவிட்டான். வெள்ளை அங்கிக்காரர் அமைதியாக யோசித்தார். மாயாஜால வீரர்கள் நம்மை விட சிறந்தவர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? சரி, அடுத்ததாக இந்த பையனின் சவாலை ஏற்றுக்கொள்ளும்படி என் சிகினிடம் கூறுகிறேன். பிறகு பார்ப்போம். வெள்ளை அங்கி அணிந்தவர் ஆச்சரியமான சத்தத்தை எழுப்பினார். என்ன ஆச்சு? நான் தைரியமா வரமாட்டேன்னு நீ உண்மையிலேயே நினைக்கிறியா இல்லன்னா? தங்க அங்கி அணிந்தவர் பேசும்போது அதிருப்தியுடன் முகத்தைச் சுளித்தார். இல்லை, இல்லை, அது இல்லை. அந்த இளைஞன் மெய்னிகர் உலகத்திலிருந்து வெளியேறிவிட்டதாகத் தெரிகிறது. அவருடைய மெய்னிகர் ஸ்ட்ரீமிங் சேனல் திடீரென்று ஸ்ட்ரீமிங்கை நிறுத்திவிட்டது. வெள்ளை அங்கி அணிந்தவர் அவருக்கு விளக்குவதற்கு முன்பு கைகளை அசைத்தார். அதன் பிறகு மற்ற தரப்பினர் திடீரென மெய்னிகர் உலகத்திலிருந்து வெளியேறிவிடுவார்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்காதல். அவர்கள் அனைவரும் அமைதியாகிவிட்டனர். ஏனெனில் அவர் சீரற்ற எதிரிகளை சவால் செய்வதில் மும்முரமாக இருப்பது போல் தோன்றியது. சில கணங்கள் கழித்து வெள்ளை அங்கிக்காரர் பேச முடிவு செய்தார். சரி, அடுத்த முறை அவன் ஆன்லைனில் திரும்பி வந்து ஒரு சவால் விடுக்கும்போது உங்கள் சீடரை அவனுடன் சண்டையிட வைக்கலாம். இப்போதைக்கு இந்த விஷயத்தை ஒதுக்கி வைப்போம். அவர் தங்க அங்கி வைத்திருப்பவரிடம் கூறினார். வேறொரு இடத்தில், கிழக்கு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆடம்பரமான கட்டிடத்தில் இந்த நேரத்தில் ஒரு இளம்பெண் எந்த சக்தியையும் பயன்படுத்தாமல் தனது வாள் நுட்பத்தை பயிற்சி செய்வதில் மும்முரமாக இருந்தார். அவள் ஒரு இறுக்கமான பயிற்சி உடையை அணிந்திருந்தாள். அது அவளுடைய பொருத்தத்தையும் மெல்லிய உருவத்தையும் மேலும் மெலிதாக்கியது. அவளது சக்தியிலிருந்து எந்த வலுவும் இல்லாமல் மிக நீண்ட நேரம் பயிற்சி செய்ததால் அவளுடைய உடைகள் தற்போது வியர்வையில் நனைந்திருந்தன. ஏற்கனவே இறுக்கமாக இருந்த ஆடைகள் அவளுடைய சரியான உடலுடன் இறுக்கமாக பிணைந்தன. இந்தக் காட்சி மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருந்தது.
சில உணர்ச்சிவசப்பட்ட இளைஞர்கள் இப்போது அவளைப் பார்த்தால் அவர்கள் பைத்தியம் பிடித்து அவளை அணுக முயற்சிப்பார்கள். தெரியாமல் இருந்தாலும் அவள் தன் தோற்றத்தை பொருட்படுத்தாமல் தன் லேசான வாளைத் தொடர்ந்து சுழற்றிக் கொண்டே இருந்தாள். அதிர்ஷ்டவசமாக அவள் தன் சொந்த வீட்டினுள் இருந்ததால் அவளுடைய தற்போதைய தோற்றத்தைப் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இருப்பினும் இந்த நேரத்தில் ஒரு உருவம் அந்த இளம்பெண்ணை பின்னால் இருந்து அணுகி பின்னர் தெரிவித்தது, அரசே, நீங்கள் ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒன்று உள்ளது, அதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். பேசு. அந்த இளம்பெண் திரும்பிப் பார்க்காமல் வற்புறுத்தினாள். இருப்பினும் அவள் கேட்டுக்கொண்டே தன் வாள் பயிற்சியைத் தொடர்ந்தாள். விஷயம் என்னவென்றால், கிழக்கு மாவட்டத்தின் 4வது ரேங்க் காம்பாட் பவர் லெவலில் மெய்நிகர் உலகில் 2வது இடத்தை யாரோ தோற்கடித்துவிட்டார்கள். அந்த நபர் அவளுக்குத் தெரிவித்தார். என்ன? இதை கேட்டதும் அவள் தன் லேசான வாளை சுழற்றுவதை நிறுத்திவிட்டாள். எதிர்பாராத செய்தியிலிருந்து அதிர்ச்சியடைந்து கூச்சலிட்டாள். பின்னர் அவள் ஒரு வினோதமான தொனியில் கேட்டாள், யார் அதைச் செய்தார்கள்? அது முதல் 2 இடங்களுக்கு கீழே உள்ள வீரர்களில் ஒருவரா அல்லது மீதமுள்ள முதல் 10 வீரர்களில் ஒருவரா? இது இல்லை, அது ஒரு தெரியாத நபர். அந்த நபரைப் பற்றி உறுதியாகத் தெரியவில்லை. ஆனால் அவளுடைய கேள்விக்கு மரியாதையுடன் பதில் அளித்தார். ஒரு தெரியாத நபரா? அது எப்படி சாத்தியம்? ஒரு தெரியாத நபர் அந்த முட்டாள் தலைவனை எப்படி தோற்கடிக்க முடியும்? நான் அப்போது அவனை தோற்கடிக்க முடிந்தது என்றாலும் அது என்னுடைய மேம்பாட்டு மந்திரத்தை பயன்படுத்த வேண்டியிருந்தது. மற்றொரு காரணம், அவர் என்னை ஒரு பெண்ணாக இழிவாகப் பார்த்தார். அதனால் அவர் என்னை எளிதாகக் கையாண்டார். இதனால் நான் முழுமையாக முயற்சி செய்யாமல் வெற்றி பெற முடிந்தது. அந்த இளம்பெண் எரிச்சலுடன் அப்போதைய சூழ்நிலையை நினைவு கூர்ந்தபடி சொன்னாள். சில கணங்கள் கழித்து, டேய், அவனுக்கும் அந்த தெரியாத நபருக்கும் நடந்த சண்டையின் பதிவு உங்ககிட்ட இருக்கா? ஆமாம், உங்கள் மேன்மை. அந்த உருவம் விரைவாக பதிலளித்தது. சரி, அப்படியானால் காட்டு. ருபன் என் கண்களால் தோற்கடித்த இந்த அறியப்படாத நபரை நான் பார்க்க விரும்புகிறேன். அந்த இளம்பெண் தன் வாளை இடுப்பில் இருந்த உரையில் செருகிக் கொண்டே சொன்னாள். ஆனால் மாஸ்டர், உங்கள் உடை கொஞ்சம். வியர்வையில் நனைந்திருந்த அந்த இளம்பெண்ணின் ஆடைகளை சுட்டிக்காட்டி அந்த உருவம் சொன்னது. அவளுடைய ஆடைகள் கிட்டத்தட்ட தெளிவாகத் தெரிந்தன. அத்தியாயம் 62. ஒரு செய்தி. அந்த உருவத்தின் செய்கையைத் தொடர்ந்து அந்த இளம்பெண் தனது வசீகரமான உடலை கீழே காட்டிய தனது ஆடைகளை பார்த்தாள். பின்னர் அவள் முகம் உடனடியாக சிவப்பு நிறத்தில் சிவந்து, நான் முதலில் குளித்துவிட்டு அதற்கு முன்பு இந்த ஆடைகளை மாற்றுவேன் என்று நினைக்கிறேன் என்று முணுமுணுத்தாள். பின்னர் அவள் அந்த உருவத்தைப் பார்த்து, நான் திரும்பி வருவதற்கு முன்பு எனக்காக பதிவை தயார் செய்து வையுங்கள் என்று கட்டளையிட்டாள். புரிந்தது, உங்கள் மேன்மை. அந்த உருவம் குனிந்து மரியாதையுடன் பதிலளித்துவிட்டு திரும்பி அவர்களுக்குப் பின்னால் இருந்த கட்டிடத்திற்குள் நுழைந்தது. பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த திறந்த வெளியில் அந்த இளம்பெண் மட்டும் நின்று கொண்டிருந்தாள். ரூபன் போன்ற ஒருவரை யாரால் தோற்கடித்திருக்க முடியும்? இந்த நபரைப் பற்றியும் என் வாழ்வீச்சுத் திறனை மேம்படுத்த அவர்கள் சவால் செய்யத் தகுதியானவர்களா என்பதையும் நான் ஆர்வமாக உள்ளேன். அந்த இளம்பெண் அமைதியாக யோசித்துவிட்டு, அந்த உருவம் இப்போது குடியிருப்புக்குள் நுழைந்த இடத்திலிருந்து வேறு திசையில் இருந்து கட்டிடத்தை நோக்கி நடந்து சென்றால் வேறு ஒரு நுழைவாயில் வழியாக குடியிருப்புக்குள் நுழைந்தது போல் தோன்றியது. மீண்டும் ஸ்மித் வீட்டிற்கு. மிருதன் மெய்நிகர் உலகத்திலிருந்து வெளியேறிவிட்டான். சிறிது நேரம் கழித்து அவன் கண்களைத் பிறந்தான். உடனடியாக அவன் விரைவாக மெய்நிகர் ஹெல்மெட்டைக் கடத்தி மெய்நிகர் இயந்திரத்தின் அட்டையைத் திறக்கும்போது அதை ஒரு பக்கத்தில் வைத்தார். பின்னர் அவன் மெய்நிகர் கணினியில் திட்டமிடப்பட்ட நேரத்தைச் சரிபார்த்தான். அது இன்னும் நள்ளிரவு என்று கூறியது. முதலில் மிருதன் காலை வரை தங்க திட்டமிட்டிருந்தான். ஆனால் ரூபன் எதிர்த்துப் போராடிய பிறகு மிருதன் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சோர்வாக இருந்தார். எனவே அதற்கு பதிலாக வெளியேற முடிவு செய்தான். குறிப்பிட தேவையில்லை, அவனது அவதாரத்தின் உடல் ஏற்கனவே உடல் ரீதியாக சோர்வடைந்த பிறகு அதன் வரம்பை எட்டியிருந்தது. மெய்நிகர் சண்டையின் போது ஒருவரின் சக்தி தீர்ந்து போகாது, ஏனெனில் ஒவ்வொரு சண்டைக்குப் பிறகும் அது மீட்கப்படும். இருப்பினும் மெய்நிகர் சண்டை முழுவதும் ஒருவர் சோர்வை குவிக்க மாட்டார் என்று அர்த்தமல்ல. அது மெய்நிகர் உலகின் யதார்த்தமான அம்சங்களில் ஒன்றாகும். ஏனெனில் விளையாட்டை விளையாடும்போது ஒருவர் சோர்வடையக்கூடும். மேலும் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதைத் தொடர்வதற்கு முன்பு அவர்கள் ஓய்வெடுக்க வேண்டியிருக்கும். மிருதன் இதற்கு முன்பு விளையாட்டின் அம்சத்தை அனுபவித்ததில்லை.
அதனால் அந்த விளையாட்டை விளையாடுவது எப்படி இருக்கும் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் மெய்நிகர் போர் அரங்கில் சண்டையிட்டு அவன் எவ்வளவு சோர்வாக இருந்தான் என்பதிலிருந்து விளையாட்டு உலகில் வாழ்வது எப்படி இருக்கும் என்பதை இப்போது அவனால் சொல்ல முடிந்தது. நிஜ உலகில் வாழ்வதிலிருந்து அது அவ்வளவு வித்தியாசமாக இருக்காது என்பதை அவனால் உணர முடிந்தது. அவன் கவனித்த மற்றொரு விஷயம் என்னவென்றால், மெய்நிகர் பயிற்சி அறையில் இருக்கும்போது ஒருவர் சோர்வடைய முடியாது. மேலும் பயிற்சி அறையில் தனது சக்தியை பயன்படுத்தாமல் தனது நுட்பங்களை பயிற்றுவிக்க மட்டுமே முடியும். இந்த கட்டத்தில் மிருதன் இடத்தின் வெற்றிடத்தை பார்க்கத் தொடங்கினான். குறிப்பாக அவனது அமைப்பிலிருந்து வந்த அறிவிப்பின் பேரில், நீங்கள் உங்கள் எதிரியை போரில் உறுதியாக தோற்கடித்து 1000 அறிவுப் புள்ளிகளைப் பெற்றுள்ளீர்கள். இதை படித்த பிறகு இந்த முறை அறிவுப் புள்ளிகளின் அளவு குறித்து மிருதன் திருப்தி அடைந்தான். ரூபன் போன்றவர்களுடன் தினமும் சண்டையிட முடிந்தால் படிப்படியாக அதிக அறிவுப் புள்ளிகளைச் சேகரிக்க முடியும். மெய்நிகர் இயந்திரத்திலிருந்து வெளியே வந்து பின்னர் அறையின் கதவை நோக்கி நடந்து செல்லும்போது மிருதன் அமைதியாக தனக்குள் யோசித்தான். கதவைத் திறக்கப் போகும்போது திடீரென்று ஏதோ ஞாபகம் வந்து தன் செயல்களை நிறுத்தினான். சரி, நான் மூதாதையர் பின்னடைவுத் திறனை செயல்படுத்தியதை மறந்துவிட்டேன். என் அம்மா அல்லது என் தங்கை என் புதிய தோற்றத்தை பார்த்து எந்த குழப்பமும் ஏற்படாமல் இருக்க வெளியே செல்வதற்கு முன்பு அதை செயலிழக்கச் செய்ய வேண்டும். மீண்டும் என் தற்போதைய தோற்றம் எப்படி இருக்கிறது? எதுவாக இருந்தாலும் நாளை நான் மீண்டும் அந்த திறனை பயன்படுத்தும்போது அதை பார்ப்பேன். அப்படி நினைத்துக்கொண்டு அந்த திறமையை விரைவாக செயலிழக்கச் செய்வதில் அவன் தன் மனதை ஒருமுகப்படுத்தினான். மூதாதையர் பின்னடைவு திறன் முடக்கப்பட்டது. அது நடக்காமல் போனதால் மிருதன் இப்போது நிம்மதியடைந்தான். அவன் கதவை திறந்து வெளியே நடந்தான். வெளியே வந்ததும் அவன் வெளியே வந்த அறைக்கு அடுத்ததாக இருந்த தனது படுக்கையறைக்குள் நுழைந்தான். தனது அறைக்குள் நுழைந்த பிறகு அவன் வேறு எதுவும் செய்யாமல் படுக்கையில் படுத்து சிறிது நேரத்திலேயே தூங்கிவிட்டான். அடுத்த நாள் மிருதன் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு காலை உணவை சாப்பிட்டுவிட்டு வழக்கம்போல் அகாடமிக்குச் சென்றான். வார இறுதி முழுவதும் அவனுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருந்தன. முதல் விஷயம் என்னவென்றால், அவர் இறுதியாக தனது திறனை எழுப்பினார். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், அவன் தனது திறன்களைப் பெற்ற உடனேயே ஒரு குற்றவாளியை பிடித்தான். மேலும் அவனுக்கு வெகுமதியும் உறுதியளிக்கப்பட்டது. பின்னர் அவன் ஒரு ஆழமான நுட்பத்தைக் கற்றுக்கொள்ள அறிவுப் புள்ளிகளைக் குவிக்க மிருகக் காட்டில் வேட்டையாடச் சென்றான். இறுதியாக மெய்நிகர் உலகின் மெய்நிகர் சண்டை அமைப்பில் முதல் முறையாக அவன் புதிதாகக் கற்றுக்கொண்ட ஆழமான நுட்பத்தை சோதிக்க வேண்டியிருக்கிறது. நடந்த எல்லாவற்றிலும் அவனுடைய மனநிலை அவன் இருந்த சோகமான தோல்வியுற்ற மனநிலையைப் போல இல்லை. இந்த கட்டத்தில் அவன் ஒரு திறன் வைத்திருப்பவராக இருந்தான். மேலும் அவனுக்கு முன்பு ஒருபோதும் இல்லாத ஆற்றல் பொருந்தக்கூடிய தன்மை கூட இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரின் திறன் முக்கியமானதாக இருந்தாலும் ஆற்றல் இல்லாமல் அத்தகைய திறனை எவ்வாறு வளர்த்துக் கொள்ள முடியும்? எனவே ஒருவர் தனது திறனை சீக்கிரமே எழுப்ப முடியாவிட்டாலும் எதிர்காலத்தில் அவர்களுக்கு ஆற்றல் பொருந்தக்கூடிய தன்மை இருந்தால் அவர்களின் திறனை எழுப்ப வாய்ப்பு உள்ளது. ஏனென்றால் ஒருவர் தங்கள் ஆற்றலை வளர்த்துக் கொள்ளும்போது அவர்களின் ஆற்றல் மட்டம் அதிகரிக்கும், அவர்களின் மன வலிமையும் அதிகரிக்கக்கூடும். மேலும் மிக முக்கியமான பகுதி என்னவென்றால், அவர்களின் உடல்கள் இன்னும் வலுவடைந்து இறுதியில் இந்தச் செயல்பாட்டில் தங்கள் சொந்த உள்ளார்ந்த திறனை எழுப்புவதற்கான தேவையை பூர்த்தி செய்யும். இருப்பினும் மிருதனின் வழக்கு மிகவும் விசித்திரமானது. ஏனெனில் அவன் தனது திறனை எழுப்பத் தவறியது மட்டுமல்லாமல் அவனுக்கு இணக்கமான எந்த ஆற்றல் வகையும் இல்லை. இதனால் அவன் தன் திறன்களை எழுப்ப முடியாதவர்களை விட மிகவும் பயனற்றவராக இருந்தான். மிருதன் அகாடமியை நோக்கி தெருக்களில் நடந்து செல்லும்போது அவன் தனது ஸ்மார்ட் பிரேஸ்லெட்டை, குறிப்பாக அவனது செய்திப் பகுதியை பார்த்தான். பின்னர் ஒரு தெரியாத தொடர்பு நேற்று அவனுக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருப்பதைக் கண்டுபிடித்தான். மிருதன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு பின்னர் செய்தியை வெளிப்படுத்த திட்டமிடப்பட்ட திரையைத் தட்டினார். முதல் சில வரிகளைப் படித்தபோது அவன் கண்டதைக் கண்டு உடனடியாக ஆச்சரியப்பட்டான். இருப்பினும் மேலும் கீழே படித்ததும் முழு செய்தியையும் முழுவதுமாக படித்து முடிக்கும் வரை மிருதன் முகத்தில் ஒருவித புருவச் சுருக்கம் இருந்ததால் அவனது முகபாவனை மெதுவாக தீவிரமாக மாறியது.